இன்றைக்கி நம்ம மாடலிங் பார்க்க போகிறதில்ல, நம்ம வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்எக்ஸில் ரொம்ப நாள் ப்ரோக்ராம் வந்து நான் இன்னும் இதை பற்றி சொல்லவே இல்லை. மாஸ்டர் கேம்லேயும் நாங்கள் மில்லிங் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ எனக்கு மாஸ்டர் கேம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இருந்தாலும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரில் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாடல் வந்து நம்ம என்எக்ஸில் போட்டது. அது உங்களுக்கே தெரியும், ஒரு சர்க்கிள் போட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள் போட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அது இதில் பண்ணாலும் மாஸ்டர் கேம்லேயும் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த மாடல் போட்டு நான் ரெண்டு சாஃப்ட்வேர்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்எக்ஸு, இது வந்து மாஸ்டர் கேம். ஸோ ரெண்டுலேயும் ட்ரில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனில் மாடலிங்கில் நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ மாடலிங்கில் இருந்து நம்ம எப்படி ப்ரோக்ராமுக்கு போகணும் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, இதில் நம்ம 3வது இடத்துல நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு பதிலாக இது 4வது இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த மேனுஃபேக்சரிங்கோட மாதிரி உங்களுக்கு கட்டுற போகிற சிம்பிள் இருக்குங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா, இது போனதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 சிம்பிள் வரும். இந்த 4 சிம்பிளில் 3வது சிம்பிளை வச்சுங்க. 3வது சிம்பிளில் இந்த மாதிரி வரும். இப்போ நான் இதில் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாடல் வந்து எந்த மாடலாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆக்சிஸ் பாயிண்ட் நம்ம செட் பண்ணணும் இல்லையா, எந்த இடம் வந்து x0, எந்த இடம் z0 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடல் மற்ற சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா சென்டருக்காக நம்ம மாடல் நகர்த்தி கொண்டு வந்து சென்டரில் வைக்கணும். இந்த சாஃப்ட்வேரில் மாடல் எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஓரத்தில் ட்ரா பண்ணி வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த எம்சிஎஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இது ஆக்சுவலாக இப்படி இருக்கும். இதை ப்ளஸ் பட்டனை ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த எம்சிஎஸ்ன்னு ஓப்பன் ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் நீங்கள் எதை வந்து ரெஃபரன்ஸாக எடுக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த ஜாபோட சென்டரை நான் ரெஃபரன்ஸாக எடுக்கிறேன்னா, இந்த சர்க்கிளை நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட சென்டர் எடுத்துக்கும். இல்லை நான் இந்த ஹோலை மட்டும் நான் பண்ணுறேன், எனக்கு இந்த ஹோலோட நான் சென்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை சென்டராக எடுத்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல இந்த எல்லோ பாயிண்ட்டை நீங்கள் உட்கார வைக்கிறீங்களோ அதை வந்து சென்டராக எடுத்துக்கும். இப்போ எனக்கு இது தான் வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா ZM மேலே இருக்கிறதுனால உங்கள் மிஷினில் மேலேருந்து வந்து ஸ்பெண்டில் இறங்கி வரும். ஸோ இது இந்த சைடு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இந்த மாதிரி இருக்கும், ஒய் ஆக்சிஸில் இருக்கும். ஒருவேளை எங்களுக்கு 90 டிகிரி ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வந்து இங்கேயே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் 85, அடுத்து 90. இப்படி நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து 90 டிகிரி திரும்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இங்கே ஆங்கிள் கேட்கும். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு திரும்பிக்கும். ஸோ மறுபடியும் நான் 90 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு திரும்பிக்கும். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பட் வந்து இப்போ உங்கள் ஆக்சிஸ் செட் ஆகிருச்சு. இப்போ ஆக்சிஸ் எனக்கு இது தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, இப்போ நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ளாட் இருக்குன்னா அந்த ஃப்ளாட்டுக்கு நேராக உங்கள் ஆக்சிஸை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதை அலைன் பண்ணிவிட்டால் அந்த ஆக்சிஸ்க்கு ஸ்ட்ரைட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். அடுத்து ஓகேன்னு கொடுத்துட்டு 2வது இந்த ஜாப் பற்றி நீங்கள் சொல்லணும். அதாவது இந்த எது உங்களோட ஜாபு ஒர்க் பண்ணுற அந்த பார்ட்டுன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ஸ்பெசிஃபை த பார்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி இந்த மாடலை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் என்னோடய பார்ட் அப்படின்னு சொல்லி அது மிஷினுக்கு தெரியும். அடுத்து ஸ்பெசிஃபை பிளாங்க். இந்த பிளாங்க்குள்ளே போயிட்டு எந்த மாதிரி உங்களுக்கு பிளாங்க் வேணும், அதாவது பிளாங்க்னால் ரா மெட்டீரியல், உங்களுக்கு ரா மெட்டீரியல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜாமெட்ரின்னு கொடுத்துட்டிங்கன்னா மாடலோட அதே சைஸில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மெட்டல் இருக்கிறதா சாஃப்ட்வேருக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து ஆப்செட் ஃப்ரம் பார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 1 mm அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லா பக்கமும் 1 mm ஸ்டாக் வச்சுக்கும். ஸோ இந்த இடத்துல உள்ளேயும் 1 mm இருக்கும், இந்த ஹைட்லேயும் 1 mm இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை எனக்கு வந்து பவுண்டிங் பிளாக்னு சொல்லிட்டிங்கன்னா ஸ்கொயர் மெட்டீரியலாக எடுத்துக்கும். நம்ம மாடலுக்கு அவுட் சைடு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சி அந்த சைஸில் வந்து எடுத்துக்கும். சிலிண்டர்னு சொன்னிங்கன்னா சர்க்குலராக எடுத்துக்கும். நமக்கு வந்து சிலிண்டரே எடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் மெட்டீரியல் எது அப்படி இந்த டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா மெட்டீரியல் எதுன்னு காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் பிளாங்க் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத காட்டும்.
இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது கிளாம்ப் போட்டிருக்கீங்க, இல்லை நடுவில் ஏதாவது கிளாம்ப் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு தனி மாடலாக அந்த கிளாம்போட சைஸை நீங்கள் இங்கே வரைஞ்சிட்டு இதை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை தப்பாக ப்ரோக்ராம் பண்ணாலும் கூட அந்த கிளாம்பில் போய் இந்த கட்டர் வந்து இடிக்காமல் சாஃப்ட்வேர் பார்த்துக்கும். ஸோ இதுதான் இதோடது. ஸோ நம்ம இப்போ எதுவும் கிளாம்ப் எதுவும் வரையில, ஸோ அதனால் இதை விட்டுறலாம். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை தான் செய்யணும். இப்போ இந்த வேலையை நம்ம முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராமுக்குள்ளே போகணும். ஸோ ப்ரோக்ராமுக்குள்ளே போகும்போது ஆக்சுவலாக இந்த உள்ளே போகும்போதே உங்களுக்கு கேட்டிருக்கும், ஏதாவது கேட்கும். எப்படின்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் உள்ளே வரும்போதே உங்களுக்கு வந்து கேம் ஜென்ரல்னு ஒன்று இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல் மேக்கிங் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஹோல் மேக்கிங் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த இது வரும். இந்த கிரியேட் இல்லைன்னா இங்கே கிரியேட் ஆப்ரேஷனில் போய்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து வரும்போதே ஹோல் மில் கேம் ஜென்ரல்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் வந்து மில்லிங் இதெல்லாம் மில் பண்ணுறதுக்கு 2Dக்குரிய ஆப்ஷன், மில் கான்டூருங்கிற 3Dக்குரிய ஆப்ஷன், ஹோல் மேக்கிங் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ட்ரில்லிங் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன். ஸோ நம்ம ஹோல் மேக்கிங் தான் போகிறோம். இதில் ஸ்பாட் ட்ரில்லிங்கும் நம்ம ஸ்பாட் ட்ரில் இருக்குது, ட்ரில் இருக்குது, டீப் ஹோல் ட்ரில் இருக்குது, அடுத்து வந்து கவுண்டர் சிங்க் இருக்குது, பேக் போரிங் இருக்குது, டேப்பிங் இருக்குது, ஹோல் மில்லிங் அதாவது இன்டர்பிளேஷனில் வந்து ஹோல் மில் பண்ணுறது, சாம்பர் அடிக்கிறது ஹோலுக்கு. அதாவது லென்த்து ஹோலாக இருக்குது அப்படின்னா மேலே ஒரு இடத்துல மெட்டீரியலும் கீழே ஒரு இடத்துல மெட்டீரியல் இடையில சம் ஏரியா மெட்டல் இல்லைனாலும் மாடலை வச்சு இதில் அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போக வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். பாஸ் மில்லிங்னா அவுட்டரில் ஒரு மில் பண்ணுறது, த்ரெட் மில்லு, ஓடியில் த்ரெட் மில்லு, ரேடியல் குரூவ் மில்லு, அதாவது ஹோலுக்குள்ளார அது வந்து குரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு ட்ரில்லிங்கை மட்டும் இப்போ சொல்கிறேன். ட்ரில்லை கிளிக் பண்ணிக்கங்க. இதுலேயும் ட்ரில்லை செலக்ட் பண்ணிக்கங்க. டூல் இங்கேயே நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உள்ளே போய் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இங்கேயே வேணாம் உள்ளே போயே பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரியில் டிஃபால்ட்டாக MCSயில் தான் இருக்கும். நீங்கள் போய் ஒர்க் பீஸ்ன்னு மாற்றணும். ஏன் ஒர்க் பீஸ்ன்னு மாற்றணும்னா இங்கே ஆல்ரெடி ஒர்க் பீஸ் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் இருக்குது, எது உங்கள் ஜாப் எல்லாமே இங்கே சொல்லிட்டீங்க. ஸோ ஒர்க் பீஸை நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன்ஸ் அப்படியே இங்கே வந்துடும். ஸோ அப்போ இந்த சாஃப்ட்வேருக்கு தெரிஞ்சிடும் உங்களோட ஜாப் எது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ட்ரில் மெத்தடே வச்சுங்க. ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. அப்புறம் சாஃப்ட்வேரில் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங்குரிய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஒர்க் பீஸ்ன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு செலக்ட் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி உங்களுக்கு செலக்ட்லேயே இருக்கும். இப்போ இந்த இடம் செகண்ட் வந்து எந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து ட்ரில் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இதுக்குள்ளே இதை கிளிக் பண்ணி எந்தெந்த சர்க்கிள்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் டூலை டிஃபைன் பண்ணலன்னு சொல்லும், பரவாயில்ல. நம்ம வந்து ஓகே கொடுத்துருங்க. எல்லா ஹோலையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு டூலுக்குள்ளே போங்க. இதில் நியூ டூல் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் நியூ டூல், இதுதான் க்ரியேட் நியூ டூல். இதை கொடுத்தீங்கன்னா ட்ரில்லை கிளிக் பண்ணுங்கள். ட்ரில்லுக்கு எதாவது பேர் வைக்கணும்னா பேர் வச்சுங்க. 10 mm HSS. ஓகே, இதோட டயமீட்ரு இங்கே கேட்கும். இதில் நீங்கள் வந்து 10ன்னு கொடுத்துங்க. உங்களோட ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா ஆங்கிள் கொடுத்துங்க. 118ங்கிறது HSS ட்ரில்லு. ஸோ அப்படியே விட்டுருங்க. இல்லை கார்பைட் ட்ரில் நீங்கள் வேறு ஆங்கிளில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே. இப்போ டூல் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே சிங்கிள் மூவ்னு கொடுத்தீங்கன்னா லைன் ப்ரோக்ராமாக ஜென்ரேட் ஆகும். சைக்கிள்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷினில் எடிட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு சைக்கிளாக ஜென்ரேட் ஆகும். சிங்கிள் மூவே கொடுத்துருங்க. அங்கே மிஷினில் யாரும் எடிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுதான் நல்லது. இது வெறும் ட்ரில்லிங்னா த்ரூவாக ட்ரில் பண்ணுறது, சிப் ரிமூவல், சிப் பிரேக்கு, உங்களுக்கு இந்த டீப் ட்ரில்லிங் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சிப் ரிமூவல் கொடுக்குறேன். டோல் டைம் கேட்குது. ஸோ நம்ம ஓகே டீப் ட்ரில்லிங் அந்த ஆப்ஷனில் போனால் என்ன கேட்குது,
ஓகே, இதில் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரில்லிங்கே இப்போ யூஸ் பண்ணுறேன். அடுத்து இதில் வந்து கட்டிங் பராமீட்டர், இது வந்து உங்கள் ஜாபுக்கு மேலே எவ்வளோ தூரத்துலேருந்து ட்ரில் ஸ்டார்ட் ஆகணும், அந்த மாதிரி சேஃப்டி கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு இது தேவையில்லை. இம்பார்ட்டண்டானது நான் கட்டிங் மூவ்ஸ் சம்டைம்ஸ் உங்களோட ஜாபை பொறுத்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெட்ராக்ட் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரில்லிங்கை பொறுத்தவரையும் பெருசாக தேவைப்படாது. நீங்கள் இன்டர்போலேஷன் மில்லிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் நிறையா நீங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்டில் நீங்கள் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுல நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் மெயினாக கொடுக்க வேண்டியது இது தான். இதில் போய் ஆர்பிஎம் கொடுக்கணும். ஸ்பிண்டில் ஸ்பீடு ஆர்பிஎம் என்ன அப்படின்னா ஒரு 1500. ரெட்ராக்ஷன் அதே ஸ்பீடில் இருந்தால் ஓகேனா அதே இது கொடுத்துக்குங்க, அதே ஆர்பிஎத்தில். ஃபீட் ரேட்டை கம்மியாக கொடுத்துங்க, இல்லைன்னா டூல் உடஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு 50 ஃபீட் ரேட்டில் கொடுங்க, இல்லைன்னா 60, அது அந்தளவுக்கு கொடுத்துக்குங்க போதும். ஸோ இது ஓகே கொடுத்துங்க. இப்போ ஆர்பிஎம் இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. ஜஸ்ட் இந்த ஜெனரேட்னு சொல்லி இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிரும். இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு இது கீழே வந்தீங்கன்னா இதில் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரீப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு வேல்யூஸ்லாம் இங்கே பார்க்க முடியும். இங்கே இதை கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக வச்சுட்டு ப்ளே கொடுங்க. இங்கே உங்களுக்கு என்னென்ன வேல்யூவில் நகர்ந்துட்டுருக்குங்கிறத உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இதை வச்சே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிஷினில் இருக்க வேல்யூ காட்டுற மாதிரி இங்கே காமிக்கும். ஸோ கரெக்டாக தான் போகுதாங்கிறத இந்த நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இதை நீங்கள் 3Dயில் பார்க்கணுன்னா இதை கொடுத்துட்டு அதே மாதிரி ப்ளே கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் மெட்டீரியல் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி ரிமூவ் பண்ணியிருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்ராமை மிஷினுக்கு எப்படி நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு வெரிஃபை டூல் பார்த்தாச்சு. சிமுலேட் போஸ்ட் ப்ராசஸர்னு இருக்குது இல்லைங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த மிஷினுக்கு அப்படின்னு கேட்கும். மில் 3 ஆக்சிஸ்ன்னு கொடுங்க. மில் 3 ஆக்சிஸ் கொடுத்துட்டு எந்த இடத்துக்கு ஃபைல் லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே போய் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் டெஸ்க்டாப்லேயே போடுறேன். ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் நம்பர் வைக்கிறனால வச்சுக்கலாம். O1000 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே கொடுங்க. இங்கே வந்து உங்கள் மிஷின் என்ன ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்க. என்சின்னு கொடுக்குறனா கொடுக்கலாம், இல்லை அந்த பழைய பிடின்னு செட் ஆச்சுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அழிச்சு விட்ருங்க. அடுத்து இங்கே வந்து மறந்துடாமல் இதை கொடுக்கணும். இதை கொடுக்கலன்னா மிஷின் வந்து தப்பாக வேலை செய்யும். மெட்ரிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். மெட்ரிக்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துருங்க. உங்கள் ட்ரில்லிங்கோட ப்ரோக்ராம் வந்து இதே மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இருக்கும். அந்த ஃபைலை காப்பி பண்ணி உங்களுக்கு மிஷினில் போட்டிங்க அப்படின்னா இந்த கோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஷினில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினை ரன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி அங்கே ட்ரில் பண்ணும். உங்களுக்கு 1500 ஆர்பிஎம் வந்துருச்சு. M3 டைரெக்ஷனில் சுற்றுது. உங்களுக்கு வந்து ஃபீட் ரேட் 50 இருக்குது. உங்களுக்கு டூல் ஹைட் ஆப்ஷனில் நீங்கள் அங்கே வந்து எடிட் பண்ணிக்கணும். எந்த ஹைட்டு இதில் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கும். அது எப்படி சொல்லணுன்னா இங்கே நீங்கள் டூல் செலக்ட் பண்ணும்போதே இங்கே வந்து ஆஃப்செட் நம்பர், டூல் நம்பர், இதில் வந்து நீங்கள் வேறு நம்பர் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஜென்ரேட் ஆகும்.
ஜஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்கள் போஸ்ட் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது மாறிடும். ஸோ எல்லாமே கரெக்டாக இங்கே பண்ணுறதுனா நீங்கள் கரெக்டாக பண்ணால் அவுட்புட் கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிஷினில் வந்து எது எதெல்லாம் தேவையோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1-2 தடவை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஓகே, அடுத்து இந்த சாஃப்ட்வேரில் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். மாஸ்டர் கேம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டிட்டு அப்புறம் நான் டெலீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து மாடலில் வந்து இம்போர்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக எங்கே மாடல் எது இருந்தாலும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். இந்த ஆக்சிஸோட சென்டர் பாயிண்ட், அதாவது F9 லேப்டாப் இருந்தால் ஃபங்க்ஷன் F9 அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் பாயிண்ட் வரும். இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு உங்களோட மாடலோட டாப்போட இதை கொண்டு வந்து சென்டரில் வச்சிங்கன்னா தான் இந்த டாப்பு வந்து அதோட சென்டர் பாயிண்ட் வந்து X0 Y0 Z0 ஆகும். ஸோ இது வந்து நான் வரையும் போதே சென்டருக்காக வரைஞ்சதுனால மாடல் அப்படியே டைரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ பாட்டு வந்து மைனஸ் டைரெக்ஷனில் கீழே வந்து இருக்குது. இப்போ இந்த நான் ட்ரில்லிங் ப்ரோக்ராமை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்லேருந்து நான் ட்ரில்லிங் ப்ரோக்ராம் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம டெலீட் பண்ண வேணாம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இப்போ நான் எப்படி பண்ணேங்கிறத சொல்லிடுறேன். கிரியேட்டில் போனீங்கன்னா பாயிண்ட்டு, இதில் பொசிஷன் இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சர்க்கிளில் நீங்கள் டச் பண்ணும்போதும் அதோட சென்டர் பாயிண்ட் காமிக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறது ஈஸி. ஸோ பாயிண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மிஷின் டைப்பில் போனீங்கன்னா அதில் டேர்னிங்காக லேத்தா மில்லிங்கான்னு கேட்கும். அதில் நீங்கள் மில்லிங்கை வந்து செலக்ட் பண்ணிங்க. மில்லிங்கில் நீங்கள் போனீங்கன்னா டிஃபால்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜஸ் க்ரியேட் ஆகும். இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் உள்ளே போனீங்கன்னா செட்டிங் நிறையா அந்த ஸ்டாக்கெலாம் செட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அதை செட் பண்ணால் ரொம்ப ஹேங் ஆகிரும். ஸோ அதனால் நான் வந்து இதை செட் பண்ணல. வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, அது ஒரு சைடு லோட் ஆகிட்டு இருக்கட்டும். நமக்கு அடுத்தது வந்து டூல் பார்த்து போனீங்கன்னா ஓகே செட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துட்றேன். இந்த டூல் பாத்தில் போனீங்கன்னா ட்ரில்லுன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்தீங்கன்னா இந்த இதுக்கப்புறம் இருக்கிற இந்த ட்ரில்லிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதை நான் இன்னொருக்கா கொடுக்கல, நான் ஜஸ்ட்டு இதை எடிட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு என்ன கேட்கும்னா இந்த செயின் கேட்கும். ஸோ இந்த இது கேட்கும்போது வேணாம், நான் உங்களுக்கு இதை டெலீட் பண்ணிகிட்டே பண்ணி காமிச்சிட்றேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு இந்த லேப்டாப் தான் என்கிட்ட கையில் இருக்குது. ட்ரில்லு ஜஸ்ட் ஓகே கொடுத்துறேன். இதில் இந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா டேரெக்டாகவே சர்க்கிளை பிடிக்கலாம். நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து சர்க்கிளை டேரெக்டாக பிடிக்கல, ஆல்ரெடி நம்ம பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால என்டிட்டிஸ்ன்னு கொடுத்தோம்னா நிறைய என்டிட்டிஸ், அதாவது நிறைய ஹோல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம்.
நான் அந்த பாயிண்ட் மேலே வைக்கிறேன், ஜஸ்ட் ஒரு கிளிக்கு. அடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் இந்த பாயிண்ட்டை காட்டும்போது அது ஒரு கிளிக். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கொடுக்கணும், என்னோடது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால. ஸோ இதை வச்சுக்கிட்டு நான் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க முடியாது. நான் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். நான் அப்புறம் வேறு ஏதாவது பிசியில் நான் மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு மாஸ்டர் கேமை கொஞ்சம் நல்லா சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இதை முடிச்சுட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் டூலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண டூல் இருக்குது. நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இந்த இடத்துல வச்சு கிரியேட் நியூ டூல். அதில் இந்த ட்ரில்லை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் ட்ரில்லு வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாமே இதில் வரும். இதில் கீழே போனீங்கன்னா இதை பிடிச்சி இழுத்து கீழே கொண்டு போனீங்கன்னா நமக்கு தேவையானது 10. அந்த ஹோலோட டயமீட்டர் வந்து 10. ஸோ நீங்கள் இதில் போய் 10 செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் ஆங்கிள் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 mm. ஓகே, ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இது டூல் இங்கே வந்துடும். கொஞ்சம் லோட் ஆகி வரத்துக்கு லேட் ஆகும். ஸோ இது நான் நெக்ஸ்ட்டு வேறு எது கிளிக் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். அடுத்து ஹோல்டர். ஸோ நம்ம கொடுத்த டூலும் வந்துருச்சு. அடுத்து ஹோல்டர். ஹோல்டர் உங்களுக்கு தெரிஞ்சால், என்ன ஹோல்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் இதில் செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒவ்வொரு ஹோல்டரை செலக்ட் பண்ணும்போதும் அந்த ஹோல்டரோட சைஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் வரும். எந்த டைப் ஆஃப் ஹோல்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து கட் பேராமீட்டர். கட் பேராமீட்டரில் போனீங்கன்னா ட்ரில் எந்த சைக்கிளில் வேணும்னு உங்களுக்கு கேட்கும். ஸோ இதில் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் பெக் ட்ரில் கொடுக்குறேன். 1 mm பெக்கிங் ஆகணும்னு கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு அடுத்தது லிங்கிங் பேராமீட்டர் போங்க. இங்கே மேக்ஸிமம் எல்லாமே அப்சல்யூட்டில் வச்சுக்கோங்க. இன்க்ரிமெண்டலில் வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா அது பிரச்சனையாயிரும். ஸோ வந்து ஜாபுக்கு மேலே எவ்வளோ வரையும் ஃபாஸ்ட்டாக வரணும், அதாவது இங்கேருந்து உங்களுக்கே படம் காமிச்சிருங்க, ரஃப்பாக வர்றது இந்த இதில் நீங்கள் சொல்லணும். இது வேணாம் அப்படின்னா எனக்கு ஜாபுக்கு மேலே கொஞ்சம் ரெட்ராக்ட், அதாவது ஒவ்வொரு தடவை போயிட்டு வெளியில் வரணும்னா எவ்வளோ தூரம் வரணும், ட்ரில்லுக்கு மேலே ஒரு 25 mm வரையும் ஒவ்வொரு பாஸுக்கும் போயிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை க்ளோஸராக வேணாலும் வச்சுக்கலாம், சிப்பு கீழே விழுகணுங்கிறதுக்காக. ஸோ இது வந்து ரெட்ராக்ட் 25. ஜாபோட டாப்பில் எவ்வளோ ஸ்டாக் அப்படி, ஆக்சுவலாக ஸ்டாக் இல்லை, நம்ம 0 தான். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு 1 mm கொடுத்திங்கன்னா 1 mm மேலேருந்தே கட்டிங்கில் இறங்கும், இல்லைன்னா ரேப்பிடில் போய் இறங்கும். ஸோ அதனால் 1 mm கொடுத்துக்கலாம். டெப்த்து, இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை நீங்கள் மைனஸில் சொன்னாலும் எடுத்துக்கும். இதோட திக்னஸ் வந்து -20. ஸோ நான் வந்து ஒரு 25 சொல்கிறேன், எக்ஸ்ட்ராவே போட்டோம். இது கொடுத்துட்டு ஓகேலாம் கொடுக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு தான் கொடுக்கணும். ஹோம் வந்து இந்த வேல்யூக்கு போகுது. நீங்கள் அதை மிஷினில் கூட எடிட் பண்ணிக்கலாம் உங்களோட இதுக்கு. ஸோ பிளான் இதெல்லாமே டாப்பில் தான் இருக்கணும். நீங்கள் பல மல்டி இதில் வந்து ஒர்க் பண்ணும்போது தான் இதை மாற்றணும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் VMC 3 ஆக்சஸ் பொறுத்தவரையும் டாப்லேயே வச்சுக்கோங்க. கூலண்ட் வேணுன்னா இதில் போய் ஆன் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு வேறு எதுவுமே மாற்ற வேண்டாம், ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஒரு தடவை வெரிஃபை பண்ணலாம். இந்த 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த கோடு கூட இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வேல்யூஸ் பார்க்க முடியும். எவ்வளோ சைக்கிள் டைம் பார்க்கலாம், அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு வேல்யூ காட்டும், என்னென்ன வேல்யூலெல்லாம் கட் எடுக்குதுன்னு சொல்லி. ஸோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதை ஸ்லோ பண்ணுறதுனா இங்கே பண்ணிக்கலாம். இது டூலை பார்க்கணுன்னா இதை எடுத்து விட்டிங்கன்னா டூல் தெரியாது, இதை ஆன் பண்ணால் தான் டூல் தெரியும். இதை வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா ஹோல்டர் தெரியாது. வேணா ஹோல்டரை இது பண்ணிக்கலாம். இதில் இந்த டவுன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்ஃபோவில் போனீங்கன்னா டைம் எவ்வளோ சைக்கிள் டைம்னு உங்களுக்கு தெரியும். இதே NXல் எங்கே சைக்கிள் டைம் தெரியும் அப்படின்னா
நீங்கள் இந்த 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் சைடில் வந்தீங்கன்னா இங்கே டைம்ங்கிற இடத்துல உங்களுக்கு ட்ரில்லுக்கு நேரம் 3 நிமிஷம். ஸோ இந்த மாதிரி தெரியும். ஸோ 2 சாஃப்ட்வேர்லேயும் ஒரு ட்ரில் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் போஸ்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா G1, இந்த G1 கொடுத்தீங்க அப்படின்னா NC ஃபைலு, ஸோ .ncல வரும். ஜஸ்ட்டு நீங்கள் டிக் மட்டும் கொடுங்க. எந்த இடம்னு கேட்குது, டெஸ்க்டாப்பு. டெஸ்க்டாப்பில் ப்ரோக்ராம் நம்பர் அங்கே வந்து ஆல்ரெடி 1000 இருக்குது. நான் 1001ன்னு கொடுக்குறேன். சேவ் கொடுக்குறேன். உங்களுக்கு ப்ரோக்ராம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ப்ரோக்ராமு. இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் மிஷினில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 சாஃப்ட்வேர்லேயும் எப்படி பண்ணலான்னு நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக முடிஞ்சளவு பார்க்கலாம். NX நான் அதிகமாக சொல்லித்தர முடியும். மாஸ்டர் கேம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டவுட்டு தான், ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சது.